இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 டிஜிட், 3 டிஜிட் அதாவது 222, 555, 777 அப்புறம் 189 இது மாரிலாம் ஒரு நான் 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர்லாம் மிக்ஸ்டா குடுத்து இதெல்லாம் ஆட் பண்ண சொல்றாங்கன்னா, யூனிட் டிஜிட்ட மட்டும் வச்சு எப்படி ஆன்ஸர் சால்வ் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன்ல இருக்கு. கொஸ்டின பாருங்க. 8 1/2 பிளஸ் 5 1/3 பிளஸ் 6 பிளஸ் 7 இது எப்படி நீங்க நார்மலா ஆக்சுவலா சால்வ் பண்ணுவீங்க? இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன ஃபிராக்ஷன் வேல்யூவா மாத்தணும். டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணணும். 16 17/2 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் 16/3 6 7 எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். காமனா 6ன்னு போட்டு 51 பிளஸ் 32 பிளஸ் 6 பிளஸ் 7 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. 51 32 6 7 இவ்வளவும் நீங்க ஒரு மார்க்குக்காக பண்ணிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதாவது இந்த ஃபிராக்ஷன் 2 இது மட்டும் ஃபிராக்ஷன்ல குடுத்திருக்கிறதுக்காக, நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. இதெல்லாம் பண்றது தான் டைம் எவ்வளோ ஆகும்? ஆனா, இன்னைக்கு பாருங்க நம்ம சிம்பிளா சால்வ் பண்ண போறோம். இந்த ஃபிராக்ஷன மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மெயின் டிஜிட்ட மட்டும் பாருங்க. 8, 5, 6, 7ன்னு இருக்கு. ஆன்ஸர் ஆப்ஷன்ஸ்லயும் பாருங்க. 26 பாயிண்ட்ல இருக்கு, 25 பாயிண்ட்ல இருக்கு, 25 இருக்கு, 27 இருக்கு. சோ, எனக்கு வந்து சம்திங் இப்ப டெசிமல்ல வரும்னு தெரியும். இது 2ம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1/2, 1/2 சேர்ந்தா தான் ஒரு ஹோல் வேல்யூவா வரும். 1/2ங்கிறது என்ன? 1ல பாதி 0.5. 1/2னா என்ன? 1ல பாதி 0.5. ஸோ எனக்கு 1/2 2 வந்துச்சுன்னா ரவுண்ட் வேல்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு 1/2 2 இல்ல. ஸோ அப்போ கண்டிப்பா எனக்கு வந்து டெசிமல் வேல்யூல தான் வரும்னு தெரியும். இப்போ பாருங்க 8 பிளஸ் 5 பிளஸ் 6 பிளஸ் 7 இருக்குங்களா? நாம இதை மட்டும் ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 8 5 13 13 பிளஸ் 7 20 20 26. ஸோ எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து 26ன்னு வரணும். 26 பாயிண்ட்னு போகும். எனக்கு 1/2ங்கிறது 0.50ன்னு தெரியும். 1/3ங்கிறதும் எனக்கு என்னன்னு தெரியும். 0.33. அதாவது நீங்க 100ல 100 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 33.3333333 போயிட்டே இருக்கும் அது. ஸோ 3 எனக்கு இப்போ 1/3ங்கிறது 0.33ன்னு தெரியும். இல்லனாலும் நீங்க இந்த ஃபிராக்ஷன் மட்டும் விட்டுருங்களேன். அந்த 1/2 1/3 மட்டும் விட்டுருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 26 பாயிண்ட்ல தான் வரும்னு எனக்கு தெரியும். நம்ம இதை வச்சே ஒரு சம்ம சால்வ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ 26 பாயிண்ட்ல தான் வரப்போகுது. 25 கிடையாது, 27 கிடையாது, 25 பாயிண்ட்டும் கிடையாது. எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் 26ல இருக்குது இது ஒன்று மட்டும் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 26.83. சொல்லுங்க நம்ம ஒரு மார்க்குக்காக எல்சிஎம் எடுத்து இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு எக்ஸாம்ல அதெல்லாம் பண்ணா எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெட்ராசிஸ் டெக்னாலஜிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ.